السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 41 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி வைக்கின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து நாம் அல்லாஹுவை திக்ர் செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் அதே இடத்தில் அமர்ந்து திக்ருகளை செய்து தஸ்பீஹ்களை செய்து சூரியன் உதயமானதும் அந்த 2 ரக்காத்துகள் ஷ்ராக்குடைய அந்த தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர் ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்து பரிபூரணமான நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது நாம் திக்ருகளிலும் துஆக்களிலும் தஸ்பீஹ்களிலும் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி கண்ணியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை நாம் 41 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். என்ன திக்ர் என்றால், யா வஹ்ஹாபு யா ரஸ்ஸாக், யா வஹ்ஹாபு யா ரஸ்ஸாக் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். இதன் மூலமாக ரிஸ்க் அதிகரிக்கப்படுகின்றது, பரக்கத் உண்டாகின்றது. அதே போன்று அவசர தேவைகள், அவசர பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த திக்ரை அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.